ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாங்கள் இப்படி வரலட்சுமி பூஜையை 3 நாள் படம் வச்சு எனக்கு தெரிஞ்ச முறையில் பண்ணோன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரலட்சுமி விரதத்தை பொறுத்தவரை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு எதுவுமே இல்லைங்க. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எளிய முறையிலே பண்ணலாம். நான் ஒரு 50 வீடியோ கிட்ட பார்த்தேன். அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைசியாக நம்ம ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தாங்க பண்ணியிருந்தேன். நான் ஒரு 11 பேரை பூஜைக்கு கூப்பிட்டுருந்தேன். அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு தேவையான வளையல், நோன்பு கயிறு, தாலி கயிறு, பூ கட்டுறது எல்லாமே மதியமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. டெக்கரேஷன் பண்ணுறது, மாவிலை கட்டுறது, நோன்பு கயிறு, அட்சத அரிசி, மிக்ஸ்டு பூ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் அந்த டைமில் பூஜைக்கு தேவையான பொருளை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க, புதுசு மாதிரி எப்படி பளபளன்னு இருக்குன்னு. எப்படி கை வலிக்காமல் ஈஸியாக பளிச்சுன்னு ஆகுறதுக்கு டிப்ஸ் வீடியோ தனியாக போடுறேன். இப்போ அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி உபசரிப்போமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ளவுஸ் இல்லை சாரீ வைக்கலாம். அது கூட வெத்தலை, பாக்கு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, பழம், கண்ணாடி, பொட்டு நம்ம இஷ்டப்படி என்ன வேணால் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன். நாங்கள் இருக்க கண்ட்ரியில் பூ மாலை எல்லாம் ரேட் ரொம்ப அதிகங்க. அதனால உதிரி பூ வாங்கிட்டு மறுநாள் ஃப்ரைடே பூஜைக்கு நானே மாலை ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃப்ரைடே மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குளியலை போட்டுட்டு பயபக்தியாக சாமிக்கு பால் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு 7 விதமான பிரசாதம் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுபடி சக்கரை பொங்கல், லெமன் ரைஸ், புளியோதரை, கர்ட் ரைஸ், பருப்பு பாயாசம், உளுந்த வடை, சுண்டல் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். 8 மணிக்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். 8 மணிக்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. நான் டைமிங் வரவங்க எல்லார்கிட்டையும் 9 to 10 சொல்லியிருந்தேன். அதுபடி 8:45க்கு மேலேயே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. 9 மணிக்கு ஷார்ப்பாக பூஜை ஆரம்பிச்சிட்டோம். மந்திரம்லாம் சொல்ல தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ யூடியூப் சேனல்லே நிறைய குருக்கள் முறைப்படி ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வரலட்சுமிக்கு உண்டான பூஜைகள், பிரசாத நெய்வேத்தியம், நோன்பு கயிறு கட்டுறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க. நான் அந்த மெத்தடை தாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டேன்.
பூஜை முடியவும் எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். தாம்பூலம் கொடுக்குறப்ப நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நாம நலுங்கு வச்சுட்டு தாம்பூல பை கையில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நமக்கு சந்தன குங்குமம் வச்சு அச்சதை போட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க. சாட்டர்டே மார்னிங் புனர் பூஜை பண்ணி பூஜையை முடிச்சிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இவ்வளோ நேரம் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.